ஸோ வணக்கம், நாங்கள் சுந்தர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பேச விடுங்கய்யா. ஸோ மொத்தம் 5 பேர் காரில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டு, அதனால் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல். ஆல்ரெடி இப்போ பெண்ணாகரத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. காரில் பார்க்கலாம், சந்திப்போம். ரொம்ப டஃப்பும் கிடையாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. நல்ல நீட்டான சொல்லலாம். ஏன் சொல்றேன், நாங்க பண்ணியிருக்கோம், பண்ணாம பண்ணி இருக்குமா? வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி நகைச்சுவை. ஆமா, இங்க யானை எல்லாம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. ஒகேனக்கல்ல யானை இருக்கான்னு கேக்குற பாரு. யானை இருக்கு, சிறுத்தை இருக்கு. இங்க ஒண்ணு கூட இல்ல. இப்ப இருக்குமான்னு தெரியல. நம்ம ராசியை பத்தி தான் தெரியுமில்ல. கடகராசியா? கடகராசி இல்ல, மிதுன ராசி. மக்களே, அப்படியே உங்களுக்கு நான் அவுட்டர் வியூ காட்டுறேன். ஜேஜி தயவு செஞ்சு கேமரா எடுத்து இடிச்சிட்டு இருக்கிறான்டா, கண்ட்ரோல் பண்ணிக்க. அதான் வர வேணும் சொல்றான். ஏன்னா நான் யூடியூப்ல அவனோட கேமரா ஓடிட்டு இருக்கிறான். கம்முன்னு நான் என்ன பண்ணேன், உள்ள சொல்லி ஈஸியா சொல்லிடுறேன். கட் பண்றது எவ்வளவு கஷ்டம். வெளியூட்டு எடுத்துட்ட டயர் விட்டு என்ன தெரியுற இருடா, நான் எடுத்துறேன். வெளியே பறந்துருக்குண்டா, 2 விரல பிடிச்சி. இதுதான் ஒகேனக்கலோட என்ட்ரன்ஸ். இந்த இடம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒகேனக்கலோட என்ட்ரன்ஸ். சோ நம்ம வந்துட்டோம், ஒகேனக்கல் வந்துட்டோம். தண்ணி இருக்குதா? தண்ணி இருக்குதா? இங்கெல்லாம் தண்ணி வராது, நான் சும்மா காமிச்சேன். முன்னாடி பாருங்க. சோ மக்களே, ஒகேனக்கல்ல ஆள் இல்ல, கூட்டம் இல்ல. இன்னைக்கு பரவாயில்ல, கூட்டம் இல்ல. வீக் டே இதுக்கு மேலதான் கூட்டம் வரும். ஏன்னா நாங்க டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:45 வந்துட்டோம். சோ பார்க்கிங் லெஃப்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் பார்க்கிங் தான் இல்ல தெரியல. இவங்களாம் பார்சல் ஓட்டுறவங்க. ஓ, இதுதான் பார்க்கிங்கா? ஆமாயா, இங்கதான் நிறுத்தணும். சோ மக்களே, இதுதான் ஒகேனக்கல் பார்க்கிங். என்ட்ரன்ஸ்ல டாடா சஃபாரி அங்க பாருங்க. பேரை கேட்டா சும்மா அதிருதுல. கோபி அம்மா காலிங். ஒகேனக்கல் என்ட்ரன்ஸ் பாருங்க. ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு நேம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம வாய்ஸில் கூட வந்துட்டுக்கிறாங்க பாருங்க. சுந்தர் ஒரு பக்கம் விளாக் போட்டு கொடுத்துட்டான். எல்லாம் பயங்கரமான விளாகிங்கில் போயிட்டு இருக்கிறோம். இந்த கேமராவுக்கு ஒரு கேமரா மறுபடியும் காசு ட்ரை பண்ணிக்கிறோம். கார் பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து தான் போயிட்டு இருக்கிறோம். வீடியோலையும் போட்டிருப்போம், விளாக்லையும் போட்டிருப்போம். ஸோ இதுதான் எல்லாம் நம்மளை விஸ்திருப்பீங்களாட்ட பார்த்துட்டு போகிறாங்க. தண்ணி அங்கே தெரியாது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒகேனக்கல் வந்து. போடு பாரு, கேரளா, இது கர்நாடகா. ப்ரோ ஜாக்கெட் ஜிடி அது பேர். இந்த ஜாக்கெட் தான் அவர் போட்டு. ஆனால் ஸ்கூட்டிக்கும் ஜாக்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த வண்டி ஓட்டிட்டு வராது பத்தியா. உறங்கி இது வந்து பேக் போடுச்சுன்னா பேக்கோட சேர்த்து ஒரு ரேடி. ஒகேனக்கலுக்கு வந்தாச்சு மக்களே ஒரு வழியா. என்னால் பேச முடியலைங்க, கோல்டாக இருக்குங்காட்டுக்கு. இல்லை வேண்டாங்க. யாரும் விசாரிக்கும். தண்ணி கம்மியாக தான் இருக்கு. ஹைலைட்டர் பாருங்க, லைவ் போட்டு குடிச்சிருக்கிறாப்புல இன்ஸ்டாகிராமில்.
ஸோ தண்ணி கம்மியாக தான் வருது, கிட்டத்தட்ட 3000 கணக்கு தான் சம்திங் தான் சொன்னாங்க, அவ்வளோதான் வருது. நான் கீழே போய் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இருங்கய்யா. வந்துட்டோம், அடுத்து நாமளும் போய் ஃபால்ஸுக்குள்ள போய் போகிறோம், கேமரா எடுத்துட்டு உள்ளே போகிறோம். ஐயா ரீல்ஸ் இது இன்ஸ்டா ஸ்டோரி யூடியூப் ஷார்ட்ஸுக்குன்னு எடுக்கலைங்கய்யா, அதெல்லாம் தனியாக குளிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எங்கே வந்து நின்றுருக்கோன்னா ரோடு அங்கே இருக்குது, நம்ம இங்கே வந்து நின்றுருக்கோம். ஜிஜியும் பைலட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே அலப்புறம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கு, இவ்வளோ தூரம் எல்லாம் பாசத்துலாம் வலிக்க வச்சு நான் இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை, இந்த இடத்துக்கு வந்ததில்லை ஒகேனக்கல்ல. இது உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். அலப்புறையை கிளப்பிட்டு இருக்காங்க பாருங்க. எப்படியோ கோபுரம் முடிச்சுட்ற போகிறாங்க. தாதா வந்துட்டேன். வீடியோவில் அப்படி தாண்டா கேட்கணும். கொண்ட கழுத்தியா வீடியோவில் அது எப்படி கேட்டுருக்கோம். பசங்க விட்றான் சுந்தருக்கு சோத்த போது ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. என்னென்னு பாருங்கள், சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி, மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து சாப்பாடு. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, எனக்கோசரம் சிக்கனு, நான் மீன் சாப்பிட மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம், அது மீன் குழம்பு. ஃபுட்டுக்கு மொத்தம் மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன், எனக்கோசரம் சிக்கன் எடுத்தது, இல்லைன்னா மீன் மட்டும்தான். மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு சிக்கனுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 1500 ரூபா ஆயிருக்கு.